ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே வந்து 106th டேன்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 6 நாள் வந்து ரன்னிங்கும் ஓடல, வீடியோஸும் போஸ்ட் பண்ணல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 நாளைக்கு அப்புறம் 2.57 கிலோமீட்டர்ஸ், எடுத்துக்கிட்ட டியூரேஷன் 13 மினிட்ஸ் 17 செகண்ட்ஸ், ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5:10. ஒரு ரவுண்ட் ஓடி முடிச்சிருக்கோம் ஃபைனலி. என்ன சொல்றது, 6 நாளைக்கு அப்புறம் ஓடுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 6 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரைடே நைட்டு சென்னைக்கு ட்ரெயின் ஏறினேன். சாட்டர்டே காலையில சென்னை போனேன். பிஜி சர்ச் பண்ணலான்னு போனேன். பிஜி வந்து பாத்தீங்கன்னா 5க்கு 5 ரூம், அட்டாச்சு டாய்லெட்டோட, ரொம்ப சின்ன ரூமு. அதுக்கு ரெண்ட் வந்து ஒரே ஒருத்தங்க தான் இருக்க முடியும். அந்த ரூம்லயே தான் துணி காய போடணும். அந்த ரூம் எப்படின்னா, ஒரு எட்டு வச்சு எடுத்தா கால் எட்டு வச்சோம்னா முடிஞ்சிடும். அதே மாதிரி கையை தூக்குனா மேல சீலிங் அடிக்கும். ஏசியோட இருக்கு. 15,000 சொன்னாங்க. ஃபுட் எல்லாம் கிடையாது, சாப்பாடுலாம் கிடையாம எப்படி வாழ்றது? ஒரு பக்கம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இவ்வளவு நாள் இருந்தோம். இதுல வந்து சென்னையில வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீட்டு சாப்பாடும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பிஜில எப்படி சர்வை பண்ணுவோம்? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மென்டாலிட்டி வந்து இந்த ஆடு ஜீவிதம் படத்துல வர்ற மாதிரி, எப்படா இந்த ஊர்ல இருக்க போறோம், வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப லோவாவும் ஃபீல் ஆச்சு. அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது லைஃப்ல இந்த 6 நாட்களுக்குள்ள. அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல நீங்க பாப்பீங்க. இதெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும் ஒரு கட்டத்துல. எப்படியோ அந்த ஊர்லயே நம்ம சர்வை பண்ணி ஆகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு. பட் இருந்தாலும் என்ன சொல்றது, அந்த 6 நாட்கள் வந்து கொஞ்சம் நரகமா தான் இருந்தது. அதுல இருந்து வெளியே வந்தாச்சு. மேபி ஹோப்ஃபுல்லி இனிமே நம்ம ஜாகிங் வந்து வேற ஒரு லொகேஷன், வேற ஒரு டெஸ்டினேஷனை பார்த்தாகணும். இந்த ரேஸ் கோர்ஸை விட்டுட்டு நம்ம போறோங்கிறது மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. இருக்கிற வரைக்கும் நம்ம ஓடுவோம் இந்த இடத்துல. ஒரு டெஸ்டினேஷனை பிடிப்போம் சென்னையில போயிட்டு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை, சீ யூ டுமாரோ.